தமிழக அரசியல் வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நம்ம இதை நினச்சி கூட பார்த்துருப்போமா, இது சாத்தியம்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்குமா, அது சாத்தியம்னு தான் இப்போது முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். திரு பொங்கலூர் மணிகண்டன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. தாவேக்கா ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு 108 இடங்களை ஜெயிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நகர்வை 2 திராவிட கட்சிகளும் எடுக்கிறாங்க அப்படின்னா இது மக்களோட வெறுப்புக்கு ஆளாகும் அப்படின்ற ஒரு பயம் வராதா? எதன் அடிப்படையில் இந்த நகர்வை நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இந்த நகர்வெல்லாம் ஊடகங்களில் வந்து செய்யாத நானும் பார்த்தேங்க, எனக்கு தெரியாத பற்றி. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா மாற்றம் ஒன்று மாறாதுமாங்க. அரசியல்ல மட்டுமில்ல, வாழ்க்கையில எல்லாத்திலுமே இதுதான் நடக்கலாம், எப்ப நடக்கலாம். அதனால வந்து இது நடக்கலாம், இது சரி தவறுன்னு சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுவதுதான் பொதுவாகவே அரசியல். அந்த அரசியல் எது நல்லதோ கெட்டதோ அதையெல்லாம் யோசித்த முடிவெடுப்பாங்க. அந்த வகையில் இந்த மாற்றங்கள் எப்படி நடக்கும் என்பது தெரியாது. ஆனால் இது மாற்றம் இருக்குமா இருக்காதா என்பதை பற்றி இந்த நேரத்தில் ஊடகத்தில் மட்டும் நான் தெரிஞ்சுட்டேன். எனக்கு வந்து எனக்கு தெரியாது நேரடியா. நீங்க சொல்ற செய்தியை வைத்து நான் பேசுறேன். பொதுவா வந்து தமிழ்நாடு அரசியல்ல ஒரு நல்ல மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த மாற்றத்தை யார் தர வேண்டும் என்பது நிச்சயமாக இருந்தது காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கு வந்து அது யாரோ ஒருவர் சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கை மூலமாக இது சிறுபிள்ளைகள் செய்கிற செயல் வீடுகள் சேராமாங்க. அந்த மாதிரி நடவடிக்கை அரசியல் உருவாகி விட்டதோ என்று வாக்களித்த மக்களே இன்றைக்கு வந்து வருத்தப்படுறாங்க. எனவே ஒரு மாற்றத்தை அரசியல்வாதி உருவாக்குறாங்க. அப்படி உருவானால் மகிழ்ச்சி தான், தவறு கிடையாது. இல்லை, இந்த மாற்றம்னு தானே 108 இடங்களை வந்து தாவேக்க கொடுத்துருக்காங்க மக்கள். அதுக்கு எதிராக வந்து அதை விட குறைவான இடங்களை வென்ற கட்சிகள் 2 கட்சிகள் இணைஞ்சு அதுக்கு மாற்றா ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்க மொத்தம் 4.88 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா 1.7 கோடி வாக்கு விஜய் பெற்றிருக்காரு. மீதி 2.7 கோடியை எதிராக பெற்றிருக்காரு. அதாவது 2.25 கோடி வாக்காளர்கள் விஜய் விரும்பல. அதே மாதிரி 108 தொகுதி போக பெரும்பான்மை ஆபத்தரப்பு இருக்குது. அப்போ எதிர்த்தரப்பு அதிகமா இருக்காங்க என்கிற போது அது அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. லாஜிப்படி நம்ம பேசலாம். ஆனா நமக்கான எலக்ட்ரல் ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல அதிக இடங்கள் பெற்றவங்க தானே ஆட்சி அமைக்கணும். இல்ல, அதிக இடங்களுக்கு பெரும்பான்மை செய்வீங்க. பெரும்பான்மை இல்லைன்னா இப்ப பெரும்பான்மை வரல, பெரும்பான்மைக்கான வாய்ப்பும் தெரியல. அது எப்படி ஆட்சி அமைக்க முடியுங்க? எப்படி ஆட்சி அமைக்க போகல? இப்ப 118 இடங்கள் என்பது கட்டாயமா தேவை. அந்த இடங்களே நிச்சயமா இல்ல. அந்த கட்சிக்கு 10 இடம் குறைவா இருக்குது. காங்கிரஸ் கட்சி சேர்ந்திருக்குது. நிச்சயமா அவருக்கு வந்து பெரும்பான்மையிலே உறுதியாகி செய்யலாம். இப்ப பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாடு எப்படி ஆளும்? ஓகே, சோ அப்போ இந்த 2 கட்சிகளும் இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறாங்க, அதிமுக ஆட்சி அமைக்குது, வெளியில இருந்து திமுக ஆதரவு கொடுக்குதுன்னா அது எப்படி செயல்படும் நம்ம எதிர்பார்க்கலாம்? இல்ல, அது மட்டும் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் விஜய்க்கு முழுமையான ஆதரவை மக்கள் அளிக்கவில்லை. எதிர்த்தரப்பிலையும் முழுமையான ஆதரவு இருக்கிறது. விஜய் வேண்டாம் என்கிற இடங்கள் தொகுதிதான் அதிகமாக இருக்கிறது என்கிற போது மக்களுடைய முழு ஆதரவையும் விஜய் பெறவில்லை என்பதை உறுதிப்படுத்துறாங்க. அப்போ இதுல வந்து நீங்க இடங்கள் தான் முக்கியமே, யார் ஆட்சி அமைக்கிறா, எந்த கட்சி சேருங்க முக்கியமா அல்லங்க. திமுகவா அதிமுக யார் சேரும் தெரியாது. ஆனா விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆட்சி அமைக்கிற உரிமையை முழுமையாக தரவில்லை. அப்போ எதிர்த்தரப்புல முழுமையாக கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஒன்று சேரான்னு தெரியாது எனக்கு. ஆனால் அரசியல் எதுவும் நடக்கலாம், நடந்தால் தவறும் இல்லை. மாற்றம் ஒன்றுதான் மாறாது. ரைட், 1.25 கோடி பக்கம் அவருக்கு ஓட்டு கிடைச்சிருக்கு, ஆனால் முழுமையாக தரல அப்படின்னு சொல்றீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி பொங்கலூர் மணிகண்டன். பாஜக தவிர்த்து திமுக அதிமுக கூட்டணி இணைந்தால் பெரும்பான்மை கிடைக்கும் என்ற பட்சத்தில் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது சாத்தியமா, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இதை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.